நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கருவேப்பிலை சட்னி செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கோம். 7 வரமிளகாய், தக்காளி ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை தாண்டி சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு 50 கிராம் அளவுக்கு, ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடியை விட அதிகமாக ஒரு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம், நிறைய கருவேப்பிலை. தேங்காய் கொஞ்சமாக, ரொம்ப அதிகமாக எடுக்க வேண்டாம். ஒரு மூடி தேங்காயிலே பாதி மட்டும் கட் பண்ணி போட்டால் போதும். அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கோம். கடுகு பொரியிற ஸ்டேஜில் கொஞ்சம் கடலைப்பருப்பையும் உளுந்தம்பருப்பு வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்க உளுந்தம்பருப்பையும் கொஞ்சம் போட்டுக்குவோம் ஃப்ரை ஆகிறதுக்காக. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. பருப்பு எல்லாமே கொஞ்சம் ஃப்ரை ஆக ஆரம்பிக்குது. ரொம்ப கருக விட வேண்டாம். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வரமிளகாயை அதில் ஆட் பண்ணிப்போம். வரமிளகாய் உடனே ஆட் பண்ணோடனே கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அதோடு சேர்த்துக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வெங்காயம் முழுசாக போடலை, அதை 2 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பிளவு மட்டும் பண்ணியிருப்பேன். இப்போ வதக்கி இருக்க மிளகாயை மட்டும் தனியாக எடுத்துப்போம். ஏன்னா இதிலே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கரியிரும், அதனால் தனியாக எடுத்துப்போம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதோடு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கறி லீஃபை ஆட் பண்ணணும். இப்போ நம்ம இதோடு கறி லீஃபை ஆட் பண்ணிக்கணும். இது கூட இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்துட்டு இதோட அந்த ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து வச்சுருக்க புளி ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு பூண்டு ஆட் பண்ணிப்போம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகிறதுன்னு கொஞ்சம் நேரம் கழித்து தேங்காய் ஆட் பண்ணிப்போம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் துருவி வச்சுருக்க தேங்காயை ஆட் பண்ணிப்போம். தேங்காய் நல்லா கொஞ்சம் நேரம் மட்டும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் இதில் ஃப்ரை ஆகட்டும், வதங்கட்டும். ஏன் நாம் இந்த மாதிரி சட்னி செய்கிறோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் நல்லா குறையும். நம்ம பச்சையாக அந்த கறி லீஃபை சாப்பிட கஷ்டப்படுவோம். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் குறையும்னு சொல்லி எங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணிப்போம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தா குறைவான கறி லீஃப் இருக்கிற மாதிரி மட்டும்தான் தெரியும். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். கண்ணுக்கும் ரொம்ப நல்லது, முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கறி லீஃப் சட்னி. ஸோ அதனால் நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆற விடுவோம். ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம் வாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம். நல்லா பேஸ்ட்டை சட்னியாக அரைச்சி எடுத்துட்டோம். இந்த சட்னி சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதை தாண்டி நான் ஏதாவது இதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.